Hallelujah, praise the Lord. இன்னைக்கு இந்த நாளில் நம்ம துதி ஆராதனையை ஒரு கீர்த்தனையோடு ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமான கவலைகள், கஷ்டங்கள், ஏதாவது நம்ம கடந்து போயிட்டுருக்குறோம். ஆனால் இந்த அழகான கீர்த்தனை என்ன சொல்லுதுன்னா, ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே, உனக்கென்ன குறை மகளே. நம்ம அப்பா பிதா நம்ம கூட இருக்கார், நம்ம கைப்பிடிச்சு நம்ம கூட நடக்கிறார். அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் சேர்ந்து இந்த நம்ம கீர்த்தனையை சேர்ந்து நம்ம உள்ளத்துக்கே, நம்மளுடைய ஆத்மாவுக்கிட்ட, நம்மளுடைய மனசுக்கு நம்மளே இந்த கீர்த்தனையை சத்தமாக நம்ம உறுதிப்படுத்தி நம்ம சத்தமாக பாடலாம். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கு என்ன குறை மகனே. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகளே. சிறுவன் தோட்டுனை ஒரு செல்ல பிள்ளை போல் காத்த, சிறுவன் தோட்டுனை ஒரு செல்ல பிள்ளை போல் காத்த, உரிமை தந்தை என்றென்றும் உயிரோடிருப்பார் உன்னை. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே. கடல் தான கதிகாரி கர்த்தர் என்றறிவாயே, கடவாதிருக்கவில்லை கற்பித்தார் அவர் சேயை. கடல் தான கதிகாரி கர்த்தர் என்றறிவாயே, கடவாதிருக்கவில்லை கற்பித்தார் அவர் சேயை. விடுவாளோ பிள்ளையை தாய் மேதினியற்ற நீயே, விடுவாளோ பிள்ளையை தாய் மேதினியற்ற நீயே. மெய்ப்பரண்டை நீதினம் விசுவாசித்திருப்பாயே. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகளே. Hallelujah. ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனம் இப்படி எழுதியிருக்குது. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்,
நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. Even when we walk through waters, even when we walk through the fire and the flood, it shall not overcome us. ஏன்னா நம்ம தனியாக கடந்து போகல, நம்ம தனியாக நடந்து போல. அந்த அக்கினியிலும் அந்த தண்ணீரிலும் ஏசப்பா நம்ம கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம கைப்பிடிச்சு அவரும் சேர்ந்து நடந்து வரார். அதனால் நம்ம பயப்படவே தேவையில்லை. இந்த பாடலை தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருப்பவரே, வெள்ளங்கள் புரளாமல் என்னை என்றும் காப்பவரே என்ற பாடலை நம்ம துதிக்கும் போது நம்மளுடைய சிச்சுவேஷன், நம்மளுடைய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுடைய தண்ணீரை, நம்மளுடைய அக்கினை, நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த மவுண்டனை பார்த்து டெக்ளரேஷனோட இதை பாடலாம். தண்ணீரை கடக்கும்போது என்னோடு இருப்பவர் இயேசு. அக்கினியில் போனாலும் அது என்னை எதுவுமே பண்ணாது, அணுகாது, ஏன்னா இயேசு என்னோட இருக்கிறார் என்ற டெக்ளரேஷனோட ஜாய்ஃபுல்லா let us sing this song of praise, glorifying our God that he is with us even in the waters and even in the fire. He is with us in the middle of it. Amen. Hallelujah. Come on, let's put our hands together. நீங்க எங்க இருந்தாலும் just clap your hands, raise your voice and worship God because he deserves it. தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருப்பவரே, வெள்ளங்கள் புரளாமல் என்னை என்றும் காப்பவரே. தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருப்பவரே, வெள்ளங்கள் புரளாமல் என்னை என்றும் காப்பவரே. அக்கினியில் நடந்தாலும் சோதனைகள் சூழ்ந்தாலும் தப்புவித்து காப்பவரே, என்னை அன்பால் அணைப்பவரே. அக்கினியில் நடந்தாலும் சோதனைகள் சூழ்ந்தாலும் தப்புவித்து காப்பவரே, என்னை அன்பால் அணைப்பவரே. தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருப்பவரே, வெள்ளங்கள் புரளாமல் என்னை என்றும் காப்பவரே. தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருப்பவரே, வெள்ளங்கள் புரளாமல் என்னை என்றும் காப்பவரே. எரிகோவின் மதில்கள் எல்லாம் உடைத்தவரே, எங்கள் வாழ்விலும் எதிர்த்து நிற்கும் தடைகளை உடைப்பீரே. எரிகோவின் மதில்கள் எல்லாம் உடைத்தவரே, எங்கள் வாழ்விலும் எதிர்த்து நிற்கும் தடைகளை உடைப்பீரே. கானானை சொந்தமாய் தேவஜனம் பெற்றனரே, பரலோக கானானை எங்களுக்கும் தருவீரே. கானானை சொந்தமாய் தேவஜனம் பெற்றனரே, பரலோக கானானை எங்களுக்கும் தருவீரே. தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருப்பவரே, வெள்ளங்கள் புரளாமல் என்னை என்றும் காப்பவரே. தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருப்பவரே, வெள்ளங்கள் புரளாமல் என்னை என்றும் காப்பவரே.
நடத்தினீரே. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அற்புதமாய் நடத்தினதே. எங்களையும் நடத்துவீரே. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அற்புதமாய் நடத்தினதே. எங்களையும் நடத்துவீரே. தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருப்பவரே. வெள்ளங்கள் புரளாமல் என்னை என்றும் காப்பவரே. தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருப்பவரே. வெள்ளங்கள் புரளாமல் என்னை என்றும் காப்பவரே. அக்கினியில் நடந்தாலும் சோதனைகள் சூழ்ந்தாலும் தப்புவித்து காப்பவரே. என்னை அன்பால் அணைப்பவரே. அக்கினியில் நடந்தாலும் சோதனைகள் சூழ்ந்தாலும் தப்புவித்து காப்பவரே. என்னை அன்பால் அணைப்பவரே. Hallelujah. Praise the Lord. Amen. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார். கிருபையால் மறைப்பார். சமாதானம் தருவார். சமாதானம் தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார். கிருபையால் மறைப்பார். சமாதானம் தருவார். சமாதானம் தருவார். அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே. அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே. அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே. அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே. அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே. அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே. ஆமென்,
Praise the Lord. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான செய்தியின் தலைப்பு நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதாகும். அந்த தலைப்பின் பிரகாரம் உங்களோடு கூட ஒரு பாடலை நான் பாட விரும்புகின்றேன். அந்த பாடல் விதமாக சொல்லுகிறது, என் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னை கருவில் கண்டவர் நீர் அல்லவோ, இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே என்னை தெரிந்து கொண்டவரும் நீர் அல்லவோ, ஆகவே நீர் என் மேய்ப்பராய் இருப்பதனால நான் அசைக்கப்படுவதில்லை, நீர் எந்த மீட்பராய் இருப்பதனால எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி இந்த பாடலை அடியேன் எழுதினேன். அந்த பாடலின் பிரகாரம் உங்களோடு கூட ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆக இந்த பாடலை முதலாவதாக பாடி அதன் பிறகு என்னுடைய செய்திக்கு கடந்து செல்ல நான் விரும்புகின்றேன். என்னோடு கூட சேர்ந்து பாடுவீர்களா? ஆமென். எந்தன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னை கருவில் கண்டவர் நீரே, இந்த உலக தோற்றத்திற்கும் முன்னே என்னை தெரிந்து கொண்டவரும் நீரே. எந்தன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னை கருவில் கண்டவர் நீரே, இந்த உலக தோற்றத்திற்கும் முன்னே என்னை தெரிந்து கொண்டவரும் நீரே. எந்தன் மீட்பர் நீரானதால் நான் அசைக்கப்படுவதில்லை, எந்தன் மீட்பர் நீரானதால் குறை ஒன்றும் எனக்கில்லையே. எந்தன் மீட்பர் நீரானதால் நான் அசைக்கப்படுவதில்லை, எந்தன் மீட்பர் நீரானதால் குறை ஒன்றும் எனக்கில்லையே. நம்முடைய சோதனை வேதனையின் பாதைகளிலே நம்மை தாங்கி நடத்தினவர் இயேசு ஒருவரே தொடர்ந்து நடத்துவார். எந்தன் சோதனை வேதனைகளின் பாதைகளில் என்னை தாங்கி நடத்தினவரும் நீரே, எந்தன் துக்கங்களின் பாரங்களின் நேரங்களில் என்னை தூக்கி சுமந்த தகப்பன் நீரே. எந்தன் சோதனை வேதனைகளின் பாதைகளில் என்னை தாங்கி நடத்தினவரும் நீரே, எந்தன் துக்கங்களின் பாரங்களின் நேரங்களில் என்னை தூக்கி சுமந்த தகப்பன் நீரே. எந்தன் மீட்பர் நீரானதால் நான் அசைக்கப்படுவதில்லை, எந்தன் மீட்பர் நீரானதால் குறை ஒன்றும் எனக்கில்லையே. எந்தன் மீட்பர் நீரானதால் நான் அசைக்கப்படுவதில்லை, எந்தன் மீட்பர் நீரானதால் குறை ஒன்றும் எனக்கில்லையே. பயங்கள் கலக்கங்களின் வேளைகளிலே நம்மை பாதுகாப்பவர் இயேசு ஒருவரே. அவரே நம் புகலிடம், அவரே நம் தஞ்சம், அவரே நம் கோட்டை. எத்தனை கொள்ளை நோய்கள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் எதற்கும் நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம் புகலிடமாயிருக்கிறார், அவரையே நம்பி பற்றிக் கொள்வோம். எந்தன் பயங்கள் கலக்கங்களின் வேளைகளில் என்னை பாதுகாத்த புகலிடம் நீரே, எந்தன் கஷ்டங்களின் நஷ்டங்களின் வேளைகளில் என்னை தேற்றியாற்றிய கன்மலை நீரே. எந்தன் பயங்கள் கலக்கங்களின் வேளைகளில் என்னை பாதுகாத்த புகலிடம் நீரே, எந்தன் கஷ்டங்களின் நஷ்டங்களின் வேளைகளில் என்னை தேற்றியாற்றிய கன்மலை நீரே. எந்தன் மீட்பர் நீரானதால் நான் அசைக்கப்படுவதில்லை, எந்தன் மீட்பர் நீரானதால்
குறை ஒன்றும் எனக்கில்லையே. பாடுவோமா? எந்தன் மீட்பர் நீரானதால் நான் அசைக்கப்படுவதில்லை. எந்தன் மீட்பர் நீரானதால் குறை ஒன்றும் எனக்கில்லையே. எந்தன் மீட்பர் நீரானதால் நான் அசைக்கப்படுவதில்லை. எந்தன் மீட்பர் நீரானதால் குறை ஒன்றும் எனக்கில்லையே. எந்தன் மீட்பர் நீரானதால் நான் அசைக்கப்படுவதில்லை. எந்தன் மீட்பர் நீரானதால் குறை ஒன்றும் எனக்கில்லையே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கும்போது நமக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். கர்த்தர் நம் மீட்பராய் இருக்கும்போது யாரும் எதுவும் நம்மை அசைக்க முடியாது. ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. May God bless you through this song. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். Hello and welcome to all of our brothers and sisters in Christ. We greet you in the name of our Lord and Savior Jesus. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த செய்திக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதாகும். Today we're going to talk about the topic, you will not be shaken. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே அதிர்ச்சியான செய்திகள் வரும்பொழுது, அன்பான உறவினர்களோ பெற்றோர்களோ பிள்ளைகளோ நம்மை விட்டு பிரிந்து விடும்பொழுது, திடீரென்று மறைந்து விடும்பொழுது ஒரு அதிர்ச்சி ஒரு மனதிலும் சரீரத்திலும் நமக்கு அசைவை கொடுக்கிறது. How many times we have received some shocking news that has shaken us? Sometimes it may be a news about a loved one who is sick, who has fallen ill, is going through some really tough situation, or someone we know has a disease, or we get some bad news about our jobs, or we face a disaster. And when something like that happens, we are immediately shaken to the core. வியாபாரத்திலே திடீரென்று நஷ்டம், வேலை திடீரென்று நாம் இழந்து போகிறோம். There's loss in business. Suddenly we lost our jobs. இந்த காலகட்டத்திலே நடந்து கொண்டிருந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் வரும்பொழுது அல்லது பாசிட்டிவ் என்று சொல்லும்போது மிகவும் அதிர்ந்து போய்விடுகிறோம். During this season when there's coronavirus going on around the world, sometimes when we get shaken if we ever receive the news that we are tested positive for coronavirus or any disease. நாம் மிகவும் நம்பினவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகும்போது, நம்மை விட்டு விலகி விடும்பொழுது, நம்மை கைவிடும் பொழுது நாம் அதிர்ச்சி அடைகிறோம். If someone we trusted, someone who was a very close friend, suddenly abandons us and leaves us, then that shocks us and we're shaken. ஆபத்தான ஒரு கட்டத்திலே வரும்பொழுது நாம் நம்முடைய மனம், நம்முடைய சரீரம் கூட, நம்முடைய வாழ்க்கை கூட அசைந்து போய் விடுகிறது. When we face dangerous times or dangerous situations in our lives, our heart is shaken and we are not able to stand strong. ஆகவே நம்முடைய இருதயம் அசைகிறது, நம்முடைய சரீரம் அசைகிறது, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வேலை பொசிஷன் எல்லாமே நாம் அதிர்ந்து போகிறது, அசைந்து போகிறது. We notice that our hearts are shaken, our bodies, our physical self is shaken, and then our trust is shaken. Everything that our lives, our family lives, everything is turned upside down. வாழ்வே தலைகீழாக மாறி போய்விடுகிறது. நாம் ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார் என்று கூட நாம் கலங்குகிறோம். ஆண்டவரை பார்த்து நாம் முறுமுறுக்கிறோம், கோபப்படுகிறோம். When our life turns upside down, well, then we start questioning God and we keep asking why. Why did God allow this in my life? ஆனால் இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், கர்த்தர் கொடுக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், 5 வகையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்தும் பொழுது நாம் எதுவானாலும் நாம் எந்த மனிதரானாலும் நம்மை அசைக்க முடியவே முடியாது. But today I want to share with you a message, a Holy Spirit inspired message on how we can adhere, what are some of the things that we can adhere to so that we will not be shaken when faced with desperate, troubling circumstances. முதலாவதாக, கர்த்தரை நம் வாழ்க்கையிலே நடுவிலே வைக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை. So how can we remain strong and not be shaken? Number 1 is to keep God in the center of our lives. இதற்கு ஆதாரமாக நமக்கு நன்கு தெரிந்த பிடித்தமான ஒரு சங்கீதம் 46 முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன்.
தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். Amen. Let me read to you a psalm that is loved by everyone, that we love to quote, that we love to go back and fall back on many times. So this is Psalm 46, and the first 5 verses says this: God is our refuge and strength, and a very present help in trouble. Therefore we will not fear, though the earth be removed, and though the mountains be carried into the midst of the sea, though the waters thereof roar and be troubled, though the mountains shake with the swelling thereof. Selah. There is a river, the streams whereof shall make glad the city of God, the holy place of the tabernacles of the Most High. God is in the midst of her. She shall not be moved. God is in the center, and he will help her that right early. Amen. Amen. இந்த சங்கீதத்தை எழுதி இருக்கிற சங்கீதக்காரன் அவருடைய வாழ்க்கையிலே ஆபத்து வந்திருக்கிறது, அலைகள் போன்ற பிரச்சனைகள் வந்திருக்கிறது, பூமி நிலைமாறி போகிற ஒரு சூழ்நிலை கட்டம் அவருக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் அந்த ஆபத்து காலத்திலே கர்த்தர் அனுகுணமான துணையுமாய் இருந்தார். என் தேவன் என் நடுவில் இருந்தார், ஆகவே நான் அசைக்கப்படவில்லை என்பதை சாட்சியாக அந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். The psalmist who wrote this psalm is actually sharing his testimony of how he has been in the middle of walking through a trouble like waters has come over him, trouble like the mountains have been shaking his dwelling, shaking the rivers, the stream, everything seems to be against him. The earth is moved, the mountains are moved, but then he testifies that God is with him because he put God in the center of his life, and that is why he is not moved, because God, as long as he's in the center, he will help him. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நீங்கள் ஆபத்து காலத்தில் இருக்கிறீர்களா? எதிரிகள் உங்களை வெள்ளம் போல சூழ்ந்திருக்கிறார்களா? உங்கள் வாழ்க்கையே தலைகீழாய் மாறி இருக்கிறதா? பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே இல்லத்திலே நடுவராய் நடுமையத்தில் இருப்பாரானால் எதுவும் யாரும் உங்களை அசைக்க முடியாது. Hallelujah. Amen. Let me ask you, church, are you facing fears and troubles in your life right now? Do those troubles look like overcoming waters that are trying to overwhelm you and flood you? Are enemies surrounding you and trying to attack you? Are there things that are around you in your situation that is trying to shake you and move you to the core? But remember, do not be afraid, because the word of the Lord says when you put him at the center, he will help you and take care of you. எப்பொழுதுமே நடுமையம் என்பது ஒரு முக்கியத்துவத்தை குறிக்கிறது, அதனுடைய அவசியத்தை குறிக்கிறது, அதில் இருக்கிற வல்லமை அதிகாரத்தை குறிக்கிறது. ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோமானால், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் உண்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய ரிசோர்ஸஸ் உண்டு. நிறைய இடத்துல பார்க்குறோம், சிட்டி சென்டர், வர்ஷிப் சென்டர், சென்ட்ரல் ஸ்டேஷன், இப்படியெல்லாம் சென்டர்னு சொல்லும்போது ஏதோ ஒரு முக்கியத்துவம், அதில் அதிகாரம், வல்லமை, எல்லா விதமான ரிசோர்ஸஸ் அங்கே இருக்கிறது என்பது பொருள். Often when something is referred to as the center, the word center refers to it as a place of power, a position of power, a position of influence. For example, the federal government or the central government is more powerful than a state government. The central government has more resources than the state government. The central government has more influence than the state government. In the same way, many of those places that have an importance to it is called a worship center, a convention center. So whenever we say center, it means an important place and position of power and influence. இன்னொரு உதாரணமாக கூட நான் கூற முடியும். நம்முடைய வீட்டு விசேஷங்களிலே, ஒரு திருமண வைபவத்தில் நம் பெரியவர்களை நாம் நடுவில் வைக்கவில்லை என்றால், அவர்களை அழைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் கோபித்து கொள்வார்கள், உரிமையோடு கோபித்து கொள்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், என்ன நடுவில் வைக்கலையே, அதனால் நான் இனிமேல் பேச மாட்டேன், எதுக்கும் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. Usually in our culture too, we notice that sometimes on a special occasion, for example a wedding, sometimes elders or people of prominence will get upset if we did not give them a central position in the occasion. They will get upset with you and say,
I'm not going to talk to you because you didn't give me a central position. ஆக அவர்கள் கோபித்துக் கொள்வதிலே ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட அனுபவமிக்க, கனமிக்க, மதிப்புமிக்கவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது அங்கு அர்த்தமாகிறது. And some of them may be right, may be proved true, and may be proved right because the center should always be given to someone who is in a place of honor. The central position should be given to someone who is worthy of that kind of honor and power. அதே போல தான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நடு மையத்திலே வைக்கும் பொழுது நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை கொடுக்கிறோம் என்பது அர்த்தமாகிறது. And that is the same way we give importance to Jesus, by keeping him at the center of our lives. When we put Jesus the center of our heart and the center of our home, our families, then we are acknowledging that he is powerful, that he is the one who is most important in our lives, and we respect him, revere him, and honor him that way. ஆக கர்த்தர் நம் நடுவில் இருக்கணும், நாம் அசைக்கப்படக்கூடாது என்று நாம் நினைக்கிற நாம் கர்த்தரை நம் வாழ்க்கையின் நடுவிலே வைத்திருக்கிறோமா, எல்லா காரியத்திலும் வைத்திருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். So we as a people of God, we often pray and ask God, that we don't want our lives to be shaken, we don't want our jobs to be shaken, we don't want our health to be shaken. But let me ask you, have you analyzed and found out, have you kept Jesus, have you kept God at the center of your life to begin with? ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் நடுவில் வைப்போம், அப்பொழுது எதுவும் யாரும் நம்மை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. So once again, keep Jesus at the center. Give God the central position of prominence and power in your life, and then you will see that you will not be shaken or be moved. அடுத்ததாக நாம் எப்படி அசைக்கப்பட மாட்டோம் என்பதற்கு இரண்டாவது காரியமாக, கர்த்தரை நாம் முன்பாக வைக்கும் பொழுதும் நாம் வலதுபுறமாய் வைக்கும் பொழுதும் நாம் அசைக்கப்பட மாட்டோம். And what is another way, another reason why we will not be shaken as children of God? Number 2, we see that in the Word of God, is as long as we put Him before us and at our right hand, we will not be shaken. சங்கீதம் 16 சங்கீதம் 8 சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். Here's the psalmist saying once again in Psalm chapter 16 verse 8, he says, I have set the Lord always before me, because he is at my right hand, I shall not be moved. அப்படி என்றால் கர்த்தரை எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். What does that mean? It means that at all times and every circumstances, God has to go before us. ஆனால் பெரும்பாலான கிறிஸ்தவர்களும் பெரும்பாலான மக்களும் கர்த்தரை, தெய்வத்தை பின்னால தான் வைக்கிறாங்க, முன்னால வைக்கிறது கிடையாது. But a lot of times, even us as Christians, we forget about God and we push him to the back. நாம் மற்றவர்களை, மற்ற தலைவர்களை முன்னால் வைக்கிறோம், ஆனால் நம்மை பாதுகாக்கிற, பராமரிக்கிற, வழி நடத்துகிற தெய்வத்தை, உண்மையான உயிருள்ள இயேசு கிறிஸ்துவை முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதியிலும் வைப்பது இல்லை. We often take great pains to let others go before us, especially if they are powerful people. We want them to go before us and take a place before us or at our right hand. But we forget to give that same importance and give the same honor to Jesus, who's the one who created us. He's the creator of the universe and he made us in his image. So he deserves to go before us than anyone else. பாருங்கள், இன்னொரு உதாரணமாக நான் சொல்லுகின்றேன். நாம் சாப்பிடும்பொழுது சோறு இருக்குதுன்னு வச்சுங்க, அதில் எல்லா பட்சணமும் இருக்கும், பல வகையான பட்சணங்கள் இருக்கும், ஆனால் அதில் ஊறுகாயும் கடைசியில் வைப்போம். அதே போல் தான் நம்ம குட் ஃப்ரைடே, ஈஸ்டரு, கிறிஸ்மஸ்ஸு, அடக்க ஆராதனை, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரை நம்ம ஊறுகாய் மாதிரி வைக்கிறோம். மற்ற நேரங்களெல்லாம் ஆண்டவரை கண்டுகொள்கிறதே இல்லை, கனப்படுத்துறது இல்லை. This is what we do sometimes as Christians. When we are having a meal, our plate might be full of a lot of things, but the side dish is like a pickle just pushed to the corner, to a side. And in the same way, that's how we use Jesus sometimes. We only touch him, use him like a side dish or a pickle only for special occasions like Christmas, Easter, New Year, or even for just funeral services. But other than those special occasions, other times we just forget about him. ஆனால் கர்த்தரை நாம் எல்லா காரியத்துக்கும் எப்பொழுதும் முன்பாக வைக்கும் பொழுது தடைகளை உடைக்கிறவர் முன்னாக செல்கிறார் என்று சொல்லி
மீகா தீர்க்கதரிசி சொன்னது போல அவர் நமக்கு முன்பாக சென்று நமக்கு எதிராக வரும் பிரச்சனைகளை எதிரிகளை அவர் முறியடித்து நமக்கு ஜெயத்தை தருவார். Amen. But if we put God before us, if the Lord goes ahead of us, then we can boldly declare and proclaim, just like Micah the prophet said, that the one who goes before me shall break through. Then we will see that same miracle happening in our lives because we put Jesus front of us. He will go before us. He will remove every obstacle. He will clear the path for us. Amen. அதே வசனத்தில் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகின்றார். In the same verse, the psalmist again says that he is at my right hand, therefore I shall not be moved. அப்படி என்றால் வலதுபுறம் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கரமாக நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதை நாம் அறிவோம். The same way most of us know that the right arm is again a place of power and influence. நாம கூட நமக்கு நன்கு உதவி செய்கிற ஒத்தாசை செய்கிற நண்பர்களை உறவினர்களை நாம் என்ன சொல்கிறோம், அவங்க தான் எனக்கு ரைட் ஹேண்டு அப்படின்னு அநேக வேளையிலே நம்ம அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்லுகிறோம். What do we do sometimes when we introduce a very important person in our lives to somebody else? We introduce them as this is my right hand. He is my right hand at everything. And that's how we introduce some people when they are very important to in our lives. ஆக அவன் ரைட் ஹேண்டாக இருக்கிறதுனால எனக்கு அதிக பயம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். We say that because he is my right hand or she is my right hand, I'm not afraid of anything. அதே வசனம் போல சங்கீதம் 91:7 சங்கீதக்காரன் தாவீது மீண்டுமாய் சொல்லுகிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது, உன்னை அசைப்பதில்லை என்று சொல்லுகிறார். In Psalm 91 verse 7, the psalmist again says, 1,000 may fall at your side and 10,000 at your right hand, but it shall not come near you. Amen. Amen. ஆம், எனக்கு பிரியமானே, கர்த்தரை நம் வலதுபுறத்தில் வைக்கும் பொழுது, அவரை நாம் எல்லாவற்றுக்கும் ரைட் ஹேண்டாக வைக்கும் பொழுது, அவர் பராக்கிரமுள்ள கரம் நம்மை எல்லா வாதைகளிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. So there's absolutely no doubt that when we put Jesus at our right hand, when he becomes our right hand man, then nothing shall move us, nothing shall shake us, but also he is our protector. He's our shield, being our right hand. He protects us from every attack of the enemy. ஆக இந்த நாளிலே கரோனா வைரஸ் சூழ்நிலை நாம் இருக்கும்போது கூட கர்த்தரை நாம் முன்பாக வைக்கும் பொழுது, நமது வலதுபுறமாய் வைக்கும் பொழுது எந்த தீங்கும் கொரோனா நோயும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அணுகாது, அசைப்பதில்லை. Amen. சொல்லலாமா? In the same way, even when coronavirus may be going around the world, you can be sure, and it's guaranteed as for children of God, that as long as we keep God at the front, like when we allow him to go before us, when we keep him at our right hand, none of these sicknesses will come near us. Amen. மூன்றாவதாக, கர்த்தருடைய வசனத்தின் மீது நம் வாழ்க்கையை கட்டுவோமானால் எதுவும் நம்மை அசைப்பது இல்லை, அழிப்பது இல்லை. Here's a third way how we can make sure that we will remain strong and not be shaken when troubles come. We have to build our lives on the word of God. இதற்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 27 உள்ள வசன பகுதியை நாம் வாசிப்போம். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சுருக்கமாக நான் சொல்கின்றேன். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவன் தன் வாழ்க்கையை கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருப்பான் என்று சொல்லுகின்றார். So in Matthew chapter 7 verses 24 to 27, we are familiar with this passage because it talks about the wise man who builds his house upon the rock, and the word says that Jesus says that whoever hears his words, whoever listens to God's word and walk according to it, then they are like a wise man who build their house on a solid rock. அப்பொழுது பெருமழை சொரிந்தாலும் பெரு வெள்ளம் வந்தாலும் அலைகள் மோதினாலும் அந்த கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அசைக்கப்படுவதில்லை, அழியாது. Amen. When we live according to the word of God, when we walk according to the word of God, and when we build our lives on the word of God, rain will come, the flood will come, the wind will blow, but it will not beat us down. We will not fall. Amen. 25ஆம் வசனத்தில் அப்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை.
அது அசையவில்லை என்பதாகும். That's what the word of God says here in verse 25 of Matthew 7. It says the rain descended, the floods came, the winds blew and beat on that house, but it did not fall, for it was founded on the rock. ஏனென்றால் அதிலே அவர் பதிலும் கொடுக்கிறார். ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. Because it was built on the solid rock. நம்முடைய வாழ்க்கையும் கூட, நம்முடைய தொழிலும், நம்முடைய பிள்ளைகள் படிப்பும், நம்முடைய திருமண வாழ்க்கையும் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர் சொல்லிய வசனங்கள் மேல் கட்டப்பட்டு இருக்குமானால், அஸ்திபாரத்தின் மேல் நிற்குமானால், எந்த பெருவெள்ள போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், எந்த விதமான எதிரிகள் எதுவும் நம்மை அழிக்க முடியாது, அசைக்க முடியாது. Amen. In the same way, when we build our lives, our marriage, the future of our children, our jobs, our businesses, everything that we do, everything that we are living in this world for, when we build that and found it on, and put it on the foundation of Jesus, when we build it on the solid rock of Jesus, then no trouble, no pest, no flood, no rain, and no problem can move us or shake us. Hallelujah. Hallelujah. Amen. Amen. ஆனால் அதே வசனத்தில் அவர் அந்த பகுதியில் சொல்கிறார், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அப்பொழுது பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, முழுவதும் அழிந்தது என்று சொல்லுகின்றார். We read further on in this passage that Jesus likens those who do not listen to his word, those who do not follow and walk according to his word. He compares them to and calls them a foolish man, like a foolish man who builds his house on a sand. Then when the rain comes, the flood comes, the wind blows, that house is completely destroyed. எனக்கு அன்பானவர்களே, இந்த கோவிட்-19 சுச்சுவேஷன் நாம் எல்லாருமே, இந்த உலகமே நாம் தத்தளித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு பணத்தின் மீது, பதவியின் மீது, அதிகாரத்தின் மீது நம்முடைய குடும்பத்தையோ தொழிலையோ கட்டி இருப்போமானால், இன்றைக்கு இந்த கொள்ளை நோய் வரும்போது, கண்ணுக்கு தெரியாத கிருமி வந்து நம்மை தாக்கும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் திகைக்கிறோம். இவைகளால் முடியாது, நம்முடைய வாழ்க்கை கட்டியிருக்கப்பட முடியாது. In the same way, right now during this season of COVID-19, if we have built our foundation, our trust and hope on just our jobs, our own efforts, things of the world, our education, our qualifications, then we will, like the foolish man, fall apart, because that is not a solid rock. Those are shaky foundations. That's when we will be shaken. But when we put our trust in the Lord and build our lives on the solid rock, then we will not be shaken. அநேக பிரபலமானவர்கள், பணக்காரர்கள், பிரபலமான செலிபிரிட்டிஸ்லாம் ஏன் ட்ரக் அடிக்ஷன் கொண்டவர்களாக, தற்கொலை செய்கிறவர்களாக அநேகர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா, அவர்கள் தங்கள் பணத்தின் மீது, பெயர் மீது, புகழ் மீது தான் அவர்கள் வாழ்க்கையை கட்டி அவள் செய்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று பெரும் பிரச்சனைகள் மோதும்போது அவர்களால் தாங்க முடியல. அவர்களால் தப்புவிப்பவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இல்லாததுனால, அவர் இயேசு கிறிஸ்து மேலே, அவருடைய வசனத்தின் மேல் தங்கள் வாழ்க்கையை கட்டாததுனால அவர்கள் அழிந்து போனதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். Imagine this. Even a big celebrity or a star, or whether it's a cinema star or a Hollywood celebrity, no matter how rich they are, even if they have anything, why does most of them end up, their lives crumble down like a dust? Why do they end up being addicted to drugs or having other wrong choices in lifestyle? It's because they put their entire trust on their own wealth. They put their entire belief system on their own efforts and their own talents. But because they did not seek Jesus, because they did not keep Jesus as the foundation, their lives fell apart. Everything was shaken. ஆம், இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே, அவருடைய வசனத்தின் மேலே நீங்கள் கட்டுவீர்களானால் எதுவும் யாரும் உங்களை அசைக்க முடியாது, அழிக்க முடியாது. But I want to encourage you as children of God that if we will build our lives and our houses, our families, our future on the solid rock of Jesus, if Jesus becomes our strong foundation, then no matter what comes against us, what troubles and difficulties we face, we will stand firm, we will not be shaken, we will not fall. நான்காவதாக நாம் எப்படி அசைக்கப்பட மாட்டோம் என்பதற்கு நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை.
என்று சொல்லப்படுகிறது. What is the fourth way that we can make sure that we will not be shaken when something comes against us? Number 4 is explained so well in Proverbs chapter 10 verse 30. It says, "The righteous shall never be removed, but the Amen. wicked will not inhabit the earth." நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னால் யார் நீதிமான்? இந்த உலகத்தில் தான தர்மங்கள் செய்தால் தான் நீதிமான்கள் என்று நாம் நினைக்கிறோம். இல்லை அருமையானவர்களே, நற்கிரிகளினால் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. நற்கிரிகளினால் நாம் நீதிமானாக முடியாது. When the Bible says the righteous will never be moved, what does that mean? Who is considered righteous? The world thinks that the righteous person is someone who does good deeds, that we prove to the world by giving to other people, doing charity work or making penance. But it's not by good works or good deeds that we become righteous. That's nothing compared to the righteousness of God. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே தங்களுடைய பாவங்களை கழுவி அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோடு அத்தனை பேரும் நீதிமான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Amen. But the Bible says that those who are righteous, if you want to be righteous, there's only one way for that, only one way, truth and life for that, and that is Jesus. If we put our faith in Jesus, if we accept him as our Lord and Savior, and we become Christians and be born again, that is when we are made righteous by Jesus. இந்த வசனத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் நீங்கள் கிறிஸ்தவரோ அல்லாதவரோ யாராயிருந்தாலும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர் இரத்தத்தாலே நீங்கள் கழுவப்படும் பொழுது நீங்கள் தான் நீதிமான்கள் கர்த்தருடைய பார்வையிலே. So if you have accepted Jesus, if you have given your life and your heart to him, and you've said, "Come Jesus, come into my life," then you are the one who is righteous. ஆக அப்படிப்பட்ட நீதிமான்கள் என்றைக்கும் எதினாலும் அசைக்கப்படுவதில்லை. And that righteous man, the one who believes and trusts in Jesus, and the one whose sins are washed away and purified by the blood of Jesus, that is a righteous man. And if you are that kind of righteous man, then nothing will shake you. ஆக இன்றைக்கே இரட்சணியினால், இன்றைக்கே ரட்சிப்பினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்களா? Today is the day of salvation. Now is the time for your salvation. If you have not accepted him, will you make a decision to accept him now? அப்படி நீதிமான்களாய் நீங்கள் மாறும் பொழுது நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். When you become righteous, when you give your life to Jesus, you can be assured that nothing will shake you. கடைசியாக ஐந்தாவதாக நாம் எதினால் அசைக்கப்பட மாட்டோம்? Finally, the fifth way that we can make sure that we will not be shaken. முற்றிலும் கர்த்தரை சார்ந்து அவரை நம்பும் பொழுது எதினாலும் யாராலும் அசைக்கப்பட மாட்டோம். Number 5 is that those who trust in him completely, wholly, entirely, those who trust God are the ones who will not be shaken. சங்கீதம் 62 முதல் 2 வசனங்களையும் 5வது வசனத்தையும் நான் வாசிக்கின்றேன். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. Psalm 62 verses 1 to 2 says this: "Truly my soul finds rest in God. My salvation comes from him. Truly he is my rock and my salvation. He is my fortress. I will never be shaken." தாவீதுக்கு எதிர்ப்புகள், பயங்கரமான சம்பவங்கள், ஆபத்துகள் வந்தபோதெல்லாம் அவன் முற்றிலும் சார்ந்து கொண்ட ஒரே ஒரு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த கர்த்தர் தான். அவரைத்தான் சொல்லுகின்றான், ஆண்டவரே நீர்தான் என் கோட்டை, என் துருகம், என் தஞ்சம், என் புகலிடம், என் கண்மலை, நான் அதிகமாக யாராலும் அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்லி தைரியமாக டிக்ளேர் பண்ணுகிறார். David wrote this when he was facing a lot of opposition, a lot of adversities in his life, but he did not lose his faith, because here he says, even though he was going through troubles and problems, he says, "My soul finds rest in God." He kept declaring that, "God, you are my rock and you are my salvation, you are my fortress, and I trust you and you alone." And that was God, the Lord of the universe. எனக்கு பிரியமானவர்களே, ஆபத்துகளும் எதிரிகளும் எதிர்ப்புகளும் வரும்பொழுது நாம் யாரை தேடி தஞ்சம் புகுந்து கொள்ளலாம் என்று அங்கும் எங்கும் நாடி ஓடுகிறோம், மனிதர்களை நாடி ஓடுகிறோம். So we too might be facing troubles. We too might be facing opposition and adversities in life, and we may be searching and seeking, where do I go find a refuge? Where do I go hide myself? Where do I seek help? நாம் நண்பர்களையோ பெற்றோர் பிள்ளைகளையோ உறவினர்களையோ இந்த மாதிரி ஆபத்தான கட்டத்தில் தேடுவது தவறில்லை.
ஆனாலும் முதலாவதாக முற்றிலுமாக நாம் சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கோட்டை உண்டு. அதுதான் கன்மலையாகிய இயேசு கிறிஸ்து. Our immediate reaction as humans are to turn to a loved one, a family member, or a friend for help and ask them for help. And that is not wrong. But then, as children of God, our first response is to run to Jesus, who is our eternal refuge. முற்றிலுமாய் அவரை சார்ந்து அவரை மாத்திரமே நாம் முழுவதுமாய் நம்பும் பொழுதுதான் நாம் அசைக்கப்பட மாட்டோம். Only when we trust Jesus completely with all of our lives, with all of our breath, then we will see that we are not shaken. மனிதர்களை நாடி தேடி மற்றவர்களை நாம் ஒத்தாசை கேட்கும்போது அது கிடைக்காவிட்டால் நாம் சோர்ந்து போகிறோம், உடைந்து போகிறோம். We turn to man for help, but then men fail us and then we get disappointed and discouraged. அடியருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு சில வரிகளில் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். I want to share with you a small testimony very briefly to further elaborate this. ஏனென்றால் என்னுடைய சாட்சி சொல்ல ஆரம்பித்தால் அது 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். I could share my whole testimony, but it will go for hours. ஆனால் என்னுடைய சாட்சி பிரபு ஐசக் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா முழு சாட்சியும் இருக்கும். மற்றும் பாலைவன சிறையில் இயேசுவுக்காக ஃபார் கிரைஸ்ட் இன் த வில்டர்னஸ் என்ற புத்தகங்கள் மூலமாய் நீங்கள் படித்து அறிந்து கொள்ளலாம். If you can listen to my whole testimony either on YouTube by searching for Prabhu Isaac Testimony, or you can get one of my books, which is For Christ in the Wilderness. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, 1984 2001 வரைக்கும் 17 வருஷங்கள் சவுதி அரேபியாவில் நானும் என் மனைவி மருத்துவத்துறையிலே பணிபுரிந்து வந்தோம். My wife and I moved to Saudi Arabia in 1984, and we worked there for 17 years till 2001. ஆனால் பெயர் கிறிஸ்தவர்களாக நாங்கள் சென்றிருந்தோம். முதல் 3 வருடங்கள் நாங்கள் எந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச் ஃபெலோஷிப்க்கும் போனது கிடையாது. In the beginning, when we first moved there, we went there for a job, and we did not involve ourselves in any worship because it was not allowed. கடுமையான சட்டதிட்டங்கள் இருந்ததுனால நாங்கள் ஒரு பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம். ஒரு ஜெபம் இல்லை, வேத வாசிப்பில்லை, எந்த ஆராதனையும் அங்கு கிடையாது. We did not have any relationship, any personal relationship with Jesus. We were just namesake Christians. But even then, even though we were namesake Christians, because of the very strict rules and laws of the land in Saudi Arabia, we did not even attempt to read Bible or pray as a family. ஆனால் 1987 ஆண்டு ஒரு தமிழ் அந்தரங்க சபையிலே நாங்கள் சேர்ந்தோம். அதன் பிறகு படிப்படியாய் கர்த்தர் எங்களை தொட்டார். நாங்கள் இருவருமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம், ரட்சிப்பை பெற்றோம். In 1987, 3 years after we moved to Saudi Arabia, we gave our lives to Jesus. We were invited by a friend to a small home fellowship, and we started attending that regularly, and we grew in our relationship and our walk with God. அதன் பிறகு நாங்கள் 10 வகையான ஊழியங்களை அந்த தேசத்திலே ரகசியமாக வைராக்கியமாக கர்த்தருக்கு செய்தோம். அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக செய்தோம். And for the next 13-14 years, we did all 10 kinds of ministries. We built the Church of God in Saudi Arabia secretly as an underground church. இதை எப்படியோ அறிந்த அந்த சவுதி அரசாங்கம் என்னுடைய தலைமை டாக்டருக்கு ஃபோன் செய்து அவர்கள் என்னை ராஜினாமா செய்ய வைத்து இந்தியாவுக்கு போகும்படி அவர்கள் கட்டளையிட்டார்கள். And in 2001, somehow the Saudi authorities came to know about our secret ministries, and so the hospital that my wife and I worked in for 17 years, the head of my department called me to say that I will not have a job anymore. ஆக நாங்கள் இருவரும் இந்தியாவுக்கு புறப்பட எல்லாம் தயாராகிவிட்டது. விமான டிக்கெட்டு, நாங்கள் அனுப்ப வேண்டிய பொருட்கள், கார்கோடு அனுப்புவதற்கு எல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டோம். So we ended up resigning our jobs since we could not continue working there, and then we decided to go back to India for good. And so we had packed up our belongings, booked our tickets, we were ready to leave Saudi and go back home to India. எல்லாம் தயாராகி இந்தியாவுக்கு கடைசியாக பறப்பதற்கு 10 நாட்கள் தான் இருக்கிறது. Everything was ready, and we only had 10 days left to go back to India. ஆனால் 2001 ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி நள்ளிரவில் 2 போலீஸ்காரர்கள் உள்ளே நுழைந்தார்கள் எங்கள் வீட்டுக்கு. But in July of 2001, our door, someone knocked our door in the middle of the night, and they came, and Saudi officials came and raided our home that night. 2 போலீசார் அல்ல, மொத்தம் 15 போலீசார் இரவு 12 மணியிலிருந்து காலை 2 மணி வரைக்கும் வீட்டிலே சோதனையிட்டு எங்களுடைய வேத புத்தகங்கள், பாடல் புத்தகங்கள், கேசட் எல்லாம் கிறிஸ்தவ சம்பந்தமான எல்லாவற்றையும் அவர்கள் கான்ஃபிஸ்கேட் பண்ணி கொண்டார்கள்.
For almost 15 officers entered our home and they searched every nook and corner, every single room in our house. They confiscated everything and they started interrogating us. என்னை கைது செய்தார்கள். 2 நாட்களிலே வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம், இந்தியாவுக்கு அனுப்பிவிடுவோம் என்று என் மனைவிடத்திலே அவர்கள் வாக்கு கொடுத்தார்கள். They arrested and took me into custody, saying that I will be released after 2 days. They just needed me for interrogation, and once they have all the details, they will let me go in 2 days' time. என் மனைவிடம் சொன்னேன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நான் வந்து விடுவேன், 2 நாட்களிலே இந்தியாவுக்கு போய்விடுவோம் என்று சொன்னேன். So I encouraged my wife, saying that I will be back in 2 days. They will release me in 2 days, so don't worry, and we will go back home to India as soon as possible. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, 2 நாட்கள் அல்ல, தனிச்சிறையிலே 1 மாதம் இருந்தேன். கைகளிலும் கால்களிலும் இரும்பு சங்கிலினால் கட்டப்பட்டவனாக இருட்டறையிலே தனி அறையிலே 1 மாதமாக நான் இருந்தேன். But that turned out to be false, because I wasn't in prison for just 2 days. The first 30 days, which is an entire month, I was locked up in a solitary confinement cell in complete darkness with nothing, with no facilities. அதன் பிறகு 2 நாட்கள் அல்ல அருமையானவர்களே, 4 சிறைகளிலே தொடர்ந்து ஏறக்குறைய 6 மாதங்களாக கடும் பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலே நான் கடந்து போனேன். And then the 30 days became 6 months. Almost for 6 months I was transferred back and forth between several prisons, and then my time in prison was extended to 6 months. ஏமாற்றம், சோர்வு தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆண்டவர் மீது இருந்த நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்தது. Over and over again I was getting dejected, because I was promised that I will be released, but that never happened, and I was starting to doubt and question if God was even there. என்னுடைய மனைவி அங்கு ஒரு நண்பர் வீட்டிலே பதுங்கி இருந்தாள். My wife was taking shelter at a friend's place for safety. எப்படியாவது 2 பேரும் சேர்ந்து இந்தியாவுக்கு போய்விடலாம் என்று அவள் காத்திருந்தாள் 5 மாதமாக. She was waiting for 5 months for me, because she did not want to return to India without me. She wanted to go back only with her husband, so that's why she remained in Saudi for that long. என்னுடைய மகளும் பேசிக்கொண்டிருக்கிற மகனும் இந்தியாவிலே பெங்களூரில் படித்து கொண்டிருக்கிறார்கள் ஹைஸ்கூலில். My daughter and son were both studying in Bangalore in India at that time. ஆக என் மனைவி, நான் சிறையில் இருக்கிற ஒரு புறம், மறுபுறம் பிள்ளைகள் இந்தியாவில் இருக்கிறாங்க. பயங்கரமான உபத்திரவம், பாடுகள், நிந்தனை, வேதனையின் மத்தியிலே கடந்து சென்ற நாட்கள் அவைகள். As a family, we were all separated and scattered. My wife was hiding in someone's house, and I was in prison. My children were in a hostel, and we were all apart from each other, and we were facing so much difficulties. 6 மாதங்கள் கழித்து என்னை விமான நிலையத்துக்கு கொண்டு சென்றார்கள். After 6 months, they said it was time for me to be released, and they were going to deport me. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். 6 மாதங்கள் 4 சிறைகளை கடந்து என் நம்பிக்கையின் தேவன் என் கண்மலை என்னை இந்தியாவுக்கு கொண்டு போக போறார் என்று நம்பிக்கையோடு போனேன். Can you imagine how happy I must have been when I received the news, because I was ready to go back home. I was ready to be reunited with my family and see them all again. ஆனால் நேரமில்லாதனால சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். 1 முறை அல்ல, 2 முறை இல்லை அருமையானவர்களே, 5 முறைகள் என்னை சிறையிலிருந்து விமான நிலையத்துக்கு கொண்டு போவாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி மீண்டுமாய் கொண்டு வந்து அந்த நரகம் போன்ற சிறையிலே அடைத்து விடுவார்கள். But let me tell you, it didn't happen once or twice. So for almost 5 times, they kept taking me to the airport and then bringing me back to prison. They would take me to the airport and bring me back to the prison, and they did this back and forth 5 times. ஆக என் நம்பிக்கை 90, 80, 70, 60 என்று சொல்லி இப்போது 25% தான் இருக்குது என் நம்பிக்கை கர்த்தர் மீது. And with each time that it happened, I was so traumatized, and I thought I was never going to be released. And the trust that I had in God was slowly decreasing. அதுவும் 5வது முறை என்னை விமானத்துக்கு அருகே கொண்டு போய் அது விமானத்தை காட்டி, சென்னை விமானத்தை, நான் பறக்க வேண்டிய விமானத்தை காட்டி என்னை திருப்பி கொண்டு வந்து விட்டார்கள். But especially the 5th time, my faith was challenged, and because they took me all the way to the aircraft, all the way right before my eyes. I could see the airplane that was going to fly to Chennai. They took me all the way to the aircraft, but then they brought me back to the prison again. என் 2 கண்களுக்கு முன்பதாக நான் பறக்க வேண்டிய விமானத்தை நான் கண்களால் பார்த்தேன், பறந்து போய்விட்டது. They made me watch that airplane that I was supposed to board, that I was supposed to take to return to India and be reunited with my family. It just flew away right before my eyes. கர்த்தர் 202 நாட்களை விடுதலை செய்வோம் என்று சொன்னவர்கள் கடைசியில் 6 மாதங்கள் 15 நாட்கள் ஆன பிறகு, இந்த விமான பயணத்தையும் தடை செய்த பிறகு,
கர்த்தர் மீது இருந்த முழு நம்பிக்கை 100% தகர்ந்து போனது. Even the little bit of trust, the little bit of faith that I was holding on to, putting my faith in God, every single ounce of it was gone. Everything vanished because I was supposed to be released in 2 days' time. But now, after 6.5 months, I was still languishing in prison. இனி இந்த இயேசுவை நம்பி பிரயோஜனமில்லை, இவர் நம்பிக்கையின் தேவன் அல்ல என்று சொல்லி நான் உடைந்து போனேன். I was so broken and I thought to myself, there is no point in trusting or believing in Jesus anymore. ஆனால் கர்த்தர் தாவீது சொன்னது போல, நானே உன் கோட்டை, நானே உன் கன்மலை, நானே உன் துருகம் மகனே, என்னை முற்றிலும் நம்பு, என்னையே நீ நம்பு, மனிதர்களை நிறுவனங்களை நம்பாதே என்று சொன்னார். Amen. The same way that he encouraged David in the Psalms, he proved to me and he told me, I am your rock, I am your fortress, I am your refuge and salvation. Put your trust in me and you will see that you will not be shaken. ஆக முற்றிலும் நானும் என் மனைவியும் அவருடைய பாதத்திலே, ஆண்டவரே நீர்தான் எங்கள் கண்மலை, கோட்டை, துருகம், நாங்கள் பயப்படும் நாளிலே உம்மையே நம்புவோம் என்று அவர் பாதத்திலே 100% விழுந்து விட்டோம். And once I heard the voice of God saying those words to me, my wife and I completely surrendered everything to God. We just gave it all to Jesus and let him have his way in our lives. யோபு பக்தன் சொன்னது போல, நீரே என்னை கொன்று போட்டாலும் உம்மையே நம்புவேன் என்று சொன்னேன். Just like Job says in the Bible, even if you were to kill me, I will still trust you, God. ஆனால் அப்படி இல்லை என்றால், என்னை உயிரோடு கூட கொண்டு செல்வீரானால் நான் உமக்காக முழு நேரம் ஊழியம் செய்வேன் என்று தீர்மானத்தை எடுத்து ஆண்டவருக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன். I made a commitment to the Lord, just like Job, saying, Lord, even if I die, even if I were to be killed, I will still trust you. I will not turn my back on you. But if you take me back home alive, then I commit my life to do full-time ministry and serve you alone as long as I have breath. ஆறாவது முறை ஒரு சின்ன தடை வந்தது, ரிசர்வேஷன் செய்து கேன்சல் செய்து விட்டார்கள். Once again, the sixth time, again they said that I will be released, but they canceled the reservation. ஏழாவது முறை, 7 என்றால் பரிபூரணம். ஹல்லேலூயா. But the seventh time, 7 means perfection, wholeness and completion. 2 நாட்களிலே விடுதலை செய்வோம் என்று சொன்னவர்கள் 204 நாட்கள், ஏறக்குறைய 7 மாதங்கள் கழித்து 7வது முறை என்னை கொண்டு போய் விமானத்தில் ஏற்றி உட்கார வைத்தார்கள். ஹல்லேலூயா. I was supposed to be released or deported within 2 days. Instead, the 7th time that I was sent, I had been in prison for 204 days before I left Saudi Arabia to return to India. சவுதி அரேபியன் ஏர்லைன் சென்னைக்கு போக வேண்டிய விமானத்தில் சீட்டில் உட்காந்துட்டேன். ஆனாலும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. ஏற்றினவர்கள் இறக்கினாலும் இறக்கிடுவாங்களோ என்ற ஒரு பயம் இருந்தது. உண்மைதான். I finally boarded the airplane that was flying to India, and I sat there, but even then I was a little unsure if that they might fool me again, if they might take me out of the aircraft again. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னை உயிரோடு கொண்டு வந்து இந்தியாவுக்கு சேர்த்தவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகிய நம்பிக்கையின் தேவன், கன்மலை கோட்டில் துருகம் ஒன்று மாத்திரமே. ஹல்லேலூயா. But I'm standing before you and I'm assuring you with my testimony that the same God who brought me home alive, the same living God who gave me another chance, who gave me another lease at life, the one who brought me back to my family, is the one who is still alive today in your life, and he will do the same for you if you put your trust and faith in him. Amen. Amen. கர்த்தரை முற்றிலுமாய் சார்ந்து கொள்ளும் பொழுது அவரையே பற்றி பிடித்துக்கொண்டு, நீர்தான் என் கன்மலை ஆண்டவரே, உம்மை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை என்று சொல்லி ஆபத்திலும் பயங்கரமான அதிர்ச்சியான சூழ்நிலையில் நாம் அவரை பற்றி கொள்ளும் போது நாம் அசைக்கப்படுவதில்லை. If you put your trust in him completely, not 50% or 70%, but 100% trust, if you put all of it entirely on Jesus, and if you say, Lord, you are my salvation, you are my fortress and my rock, and I trust you alone, then you will see that he takes care of you. He will make sure that you will not be shaken by anything. ஆக எனக்கு அன்பானவர்களே, முடிவாக இந்த செய்திக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் நீங்களும் நானும் அசைக்கப்படுவதில்லை. So I just want to close with this word, that if God is at the center of our lives,
you and I will not be shaken. கர்த்தரை நம் முன்பாக எல்லா காரியத்திற்கும் வைக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை. If we put God before us and let him go before us, then you and I will not be shaken. கர்த்தரை நம் வலதுபுறத்திலே வைக்கும் பொழுது நாம் எதனாலும் அசைக்கப்படுவதில்லை. If we keep Jesus and our God at our right hand, then you and I will not be shaken. கர்த்தருடைய வசனத்தின் மேல் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவோமானால், அஸ்திபாரம் போடுவோமானால் எதுவும் நம்மை அசைக்க முடியாது. If we build our lives on the solid rock of Jesus, and if we walk according to his word that becomes our foundation, then nothing will shake us. ரட்சிக்கப்பட்ட நீதிமானாய் இருக்கும் பொழுது நாம் எதனாலும் அசைக்கப்படுவதில்லை. If we are born again, saved, washed by the blood of Jesus, and have a personal relationship with him, and if we are cleansed by his blood and become righteous men and women of God, then nothing will shake us. கர்த்தரையே கன்மலையாய் நம்பும் பொழுது நாம் அதிகமாய் முற்றிலுமாய் அசைக்கப்படுவது இல்லை. If we fully and entirely and completely trust God alone than anything else, then nothing will shake nothing will shake us. You and I will not be shaken. இன்றைக்கு எந்த அதிர்ச்சியான சூழ்நிலை உங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறது? Tell me what is shaking you right now? What is the news that you are facing that is shaking you to the core? நீங்கள் அழிந்து போய்விடுவோம் என்று பயப்படுகிறீர்களா? Are you worried that something is going to defeat you or destroy you? நாங்களும் அசைக்கப்பட்டோம், அழிந்து போய்விடுவோமோ என்று பயந்தது உண்மைதான். அந்த நாட்களிலே சவுதியிலே Even I thought that I will be completely destroyed in that land of Saudi Arabia. ஆனால் இன்றைக்கு அசைக்கப்படாமல் 18 வருடங்களாக முழு நேர ஊழியத்தை இன்றைக்கு கன்மலையாகி அவர் மீது வைத்து கன்மலையின் குரல் என்ற ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். But today I'm standing here as the testimony that for the past 18 years since the Lord delivered me and brought me out of prison, my family and I, we have been doing ministry and serving God faithfully, and that is why our ministry is called Voice of the Solid Rock. எங்களுடைய பெருமைக்காக சொல்லல, கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் இதை சொல்லுகிறேன். We're not boasting about ourselves, but we are boasting in the Lord and in his goodness. ஆக இந்த 5 காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. So I want to encourage you to hold on to these 5 points, hold on to these 5 ways and follow it so that you will see you are not shaken. நாம் ஜெபிப்போமா? Let us pray. எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த அருமையான பரம தகப்பனே, அருமை இரட்சகர் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல செய்திக்காக நன்றி ராஜா. அடியே நல்ல நீர் ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை, எந்த அதிர்ச்சியான ஆபத்தான கட்டத்தில் உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்படி அசைந்து போய் அதிர்ச்சியோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீரே ஆண்டவரே அசையாமல் பார்த்து கொள்வீராக. அவர்கள் உம்மை முற்றிலும் நம்பும்படியாக நீதிமான்களாய் மாறும் பொழுது ஆண்டவரே, உம்மை முன்புறத்திலும் ஆண்டவரே வலதுபுறத்திலும் வைக்கும் பொழுது, உம்மை நடுவில் அவர்கள் வாழ்க்கையிலே வைக்கும் பொழுது, நீர் அவர்களை எந்த நிலையிலும் யாராலும் அசைக்க முடியாது என்று உணர்த்தியதற்காய் நன்றி ராஜா. அப்படிப்பட்ட இந்த பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து நீர் நிலை நிறுத்துவீராக. எந்த காரியமும், எந்த அலையும், பெரு வெள்ளமும் புயலும் அவர்களை மோதினாலும் அவர்கள் அசையாமல் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் குடும்பமாய் நிற்பதாக தகப்பனே, நான் அப்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து நீரே எங்கள் கண்மலையும் கோட்டமாய் இருந்து நீர் வழி நடத்தும்படியாய், ஆபத்துகளிலிருந்து நீர் விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி ராஜா. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றேன். ஏசு கிறிஸ்து என்னும் இணையற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். May God bless you all. கர்த்தர் உங்களை அசைக்க விட மாட்டார். ஆமேன்.